Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி சிங்கம்புணரி அருகே சாலையோர கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. தாறுமாறாக ஓடிய சரக்கு லாரி மீது மோதாமல் இருக்க முயன்ற டாடா எஸ் வாகனமும் சாலையில் கவிழ்ந்த நிலையில் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம். இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காலாப்பூர் வி நகரி சாலையோரத்தில் காலாப்பூரை சேர்ந்த சின்னையா மனைவி அனிதா பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். நள்ளிரவில் மணப்பாறையைச் சேர்ந்த ஈச்சர் லாரி காரைக்குடியை நோக்கி சென்றதாக தெரிகிறது. அதை ஓட்டி வந்த ராஜகோபால் தூக்க கலக்கத்தில் சாலை ஓரத்தில் இருந்த காலாப்பூரை சேர்ந்த சின்னையா மனைவி அனிதாவின் கடைக்குள் லாரியை செலுத்தி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் காரைக்குடியிலிருந்து சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த காய்கறி வண்டி வந்துள்ளது. அந்த காய்கறி வண்டியை புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்துராமன் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அதில் சந்தை வியாபாரத்தை முடித்து திரும்பிக் கொண்டிருந்த சிராஜுதீன், அப்பாஸ், முகமது இஸ்மாயில் ஆகிய மூவரும் காய்கறி வண்டியில் பயணித்ததாக தெரிகிறது. எதிரே தாறுமாறாக வந்த ஈச்சர் லாரியின் மீது மோதாமல் இருப்பதற்காக முயற்சி செய்த போது காய்கறி வண்டி சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இதில் காய்கறி வண்டியை ஓட்டி வந்த முத்துராமன் உள்பட 4 பேரும் காயமடைந்தனர். உடனே விபத்து நடந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து எஸ்வி மங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம். Taste the Daily.